वेङ्कटरामानुजयति कृपया रञ्जिनीन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तर्हृदयमनुगणम् शिष्टतापूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं सीवराघं यदि परमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् तत्पादयुग्म सरसीरुगभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः गयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतं कामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननीं त्वदभिष्टवार्हामो वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणौ नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिशदशिरसिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः अन्नवजल புதுவையாண்டாடரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கி அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ மாரிமலமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கமறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபிரியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யமான அனுகிரகத்தில் சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லக்கூடிய திருப்பாவையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் நம்முடைய பாசுர அனுபவம் 23வது பாசுரம் மாரி மலை முழஞ்சில் அப்படிங்கிற பாசுரம். இதுக்கு முன்னாடி பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் நேற்றைய தினம் அனுபவித்தோம். அதில் பெரிய பெரிய அரசர்கள் கூட தங்களுடையதான அகங்காரம் மமகாரத்தை விட்டு எப்படி கிருஷ்ணா உன்னுடைய திருவடி வாரத்தில் எங்களுக்கு ராஜ்யம் நாம மகாவியாதி, ராஜ்யம்ங்கிறது பெரிய வியாதி,
எனக்கு ராஜ்யமே வேண்டான்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உன் திருவடிவாரம் இருந்தால் போரும் அப்படின்னு எப்படி மகாராஜாக்கள்லாம் வந்து விழுந்தாளோ அந்த மாதிரி கிருஷ்ணா ஆண்டாள் சொல்றா, நாங்கள் எல்லாமும் வந்திருக்கோம். எங்களிடத்துல அகங்கார மமகாரத்தை விட்டு அதோடு மட்டும் இல்லாம ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறதான நாங்க பெண்மைக்குன்னு ஒரு வெட்கம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உன்னிடத்துல பக்தி பண்றதுக்காக உன் திருவடி வாரத்துக்கு வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறார். ஏன்னா பகவன் நாமாவை சொல்றது வெட்கத்தை விட்டுட்டு சொல்லணுங்கிறார். விசிறிச்ச லஜ்ஜாம் யோதீத்தே, விசிறிச்ச லஜ்ஜாம், லஜ்ஜையை விட்டு பகவானை பக்தி பண்ணணுமா. அதெல்லாம் ஆண்டாள் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். அதனால எல்லாருமே இங்க வந்து நிற்கிறோம். அதனால எப்படி வந்து நிற்கிறோம், எல்லாரும் ஒத்தரா வந்து நிற்கல, நாங்கள் கூட்டு பிரார்த்தனை மாதிரி அத்தனை பேரும் வந்து நிற்கிறோம். சங்கம் இது பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கீனி வாய் செய்த தாமரை பூ போலே. சங்கம் ஒரு சத்சங்கம், ஒரு குழுவா வந்து நிற்கிறோம். கிருஷ்ணா நீ பதில் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. நீ எப்படி என்ன பார்க்கணும்னா செங்கன் சிரிச்சிருதே, உன்னுடைய கண்கள்னால அழகாக கொஞ்சம் கொஞ்சமா விழிச்சு எங்களுக்கு உங்களுடைய கட்டாட்சத்தை எனக்கு பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டா. இந்த பாசுரத்தினால என்ன சொல்றா, பெருமாளுக்கு வந்து என்ன தோணித்தான், இத்தனை பேரும் வந்து அகங்காரம் மமகாரத்தை விட்டுட்டு ஸ்திரீத்துவங்கிற அபிமானத்தையும், தேகாபிமானம், தேகத்துக்குன்னு ஒரு அபிமானம் உண்டு, அந்த தேகாபிமானத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்னு பெருமாள் வந்து கஷ்டப்பட்டுட்டாராம் கிருஷ்ணன். நாம இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளுக்கு வந்து இப்படி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறாளே, நமக்காக வேண்டி நிற்கிறாளேன்னு பெருமாளுக்கு கஷ்டம் வந்துருத்தான். ஆண்டாளே முதல்ல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிலாம் நாங்கள் எதுவும் சாப்பிடலன்னா கிருஷ்ணன் வருத்தப்பட்டு ஓடி வந்துருவாங்கிறதுக்காக தான் சொல்றா. கோபிகைகள்லாம் பக்தைகள்லாம் கஷ்டப்பட்டா பெருமாளுக்கு பொறுக்காது. அதனால பெருமாள் உடனே வந்து அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுனாலதான் இந்த மாதிரி விரதம் இருக்க போறோம் கிருஷ்ணா. அந்த விரதத்துக்குன்னு ஒரு நியதி இருக்கு. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதது செய்யோம் அப்படின்னா, மையிட்டு மையிட்டுக்க மாட்டோம், புஷ்பம் வச்சுக்க மாட்டோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். கோல் சொல்றது எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம், இந்த சமயத்துல விரத காலத்துல நாங்க சுத்தமாக இருப்போம்னு பிரார்த்திக்கிறாங்க. பெருமாளுக்கு கஷ்டமா போயிடுமா இப்படிப்பட்ட பக்திகள் கஷ்டப்படுறாள். இதே மாதிரி ராமாயணத்துல சொல்றா, ராமனும் இளைய பெருமாளான லக்ஷ்மணனும் சீதா தேவியும் கூட 14 வருடம் வனவாசம்னோட ராமனோட கிளம்பி போறா. தண்டகாரண்யம், அந்த பெரிய காடு தண்டகாரண்யத்துக்கு வந்தாச்சு. வந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் ஓடி வந்து ராமனுடைய திருவடி வாரத்துல விடறாளாம். எதுக்கு விழுந்தார்னா, சரணாகதி எதுக்கு வேணா பண்ணலாம். எனக்கு ஒரு வீடு வாசல் வேணும்னா பெருமாளை சரணாகதி பண்ணிக்கலாம், எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னா சரணாகதி பண்ணிக்கலாம், எது என்ன ஆபத்துல இருந்து காப்பாற்றணும்னு சரணாகதி. காக்கையினுடைய சரணாகதி என்ன? காக்கை வந்து நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன்னா வந்து ராமன் திருவடி வாரத்துல விழுந்தது. என்னை வந்து இப்ப அந்த பான பிரம்மாஸ்திரத்தை நீ விட்டுருக்கிய ராமா, அது என்னை கொல்லாம இருக்கணும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து உயிரை பழைக்கும்படியா பண்ணிவிடுன்னு வந்து விழுந்தது. ஆபத்துக்காக சரணாகதி. சரணாகதியை வந்து நம்ம எதுக்கு பண்றோமோ அதுக்காக, எதுக்கு வேணா நம்ம சரணாகதி பண்ணலாம். ராமனே அதான் எதிர்பார்த்தான். ராவணன் இடத்துல கடைசியாவது வந்து திருவடி வாரத்தை விழுவானோ, என்னை காப்பாத்துன்னு என்னை விட்டுவிடுன்னு கேட்பானோன்னு பார்த்தா ராவணன் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. அதனாலதான் கடைசியில வதம் ஆயிடுத்து. அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த ரிஷிகள்லாம் ராமன் இடத்துல சரணாகதி பண்றா. என்ன சொல்லி சரணாகதி பண்றா? ஏகி பஸ்ய சரீராணி, ராமா எங்களுடைய சரீரத்தை பாரு, இந்த இடத்துல எவ்வளவு காயம் வந்திருக்கு பாரு, இங்க எல்லாம் இப்படி காயம் வந்திருக்கு பாரு, உடம்பெல்லாம் ரத்த விளாராயிருக்கு, இந்த ராட்சசர்கள்லாம் எங்களை ரொம்ப பாடுபடுத்துறா, நாங்க வந்து பகவன் நாமாவை ஜபம் பண்ண முடியல, ஒரு யஜ்யம் யாகம் பண்ண முடியல, இவன் ராட்சசர்களுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ரிஷிகள்லாம் நீ தான் காப்பாத்தணும்னு சரணாகதி பண்றாள். இப்ப ராமன் நினைச்சுக்கிறாராம், நிச்சயமா காப்பாத்துறேன், எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடிய நானு, ராஜகுமாரர்களா இருக்கக்கூடிய நானே வந்து விசாரிக்கணும், உங்களை விசாரிச்சு உங்களுக்கு வேணுங்கிற சௌரியத்தை பண்ணணும். ஆனா
அந்த மாதிரி நான் விசாரிக்கலையே, நான் விசாரிக்க வேண்டியிருக்க, என்னுடைய கடமையை நான் தவறிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து என்னிடத்துல எல்லாரும் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கு எனக்கு செய்து கொடுப்போம் நீங்கள் கேட்குற மாதிரி நான் வச்சு விட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரா ராமன். தன்னுடைய பக்தாதிகளோ பாகவதாலோ கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. அவளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பானா. அதனால ஏகி பசிய சரீராணின்னா இந்த பாசுரத்தினால சொல்றா. ஏன்னா இவன் வந்து இப்ப கிருஷ்ணன் வந்து படுத்துட்டு இருக்கான், அவனை தான் எழுப்புறா. படுத்துட்டு இருந்தபடியே என்னை இவன் கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிடுவான். அப்புறம் பொழுது விடிஞ்சிச்சுன்னா கிருஷ்ணன் நான் எப்ப சொன்னேன்பா, வெளியில எழுந்து வந்துட்டான்னா தூக்க கலகத்துல கூட சொல்லிடுவான் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் பயம், ஆண்டாள் கோஷ்டிக்கெல்லாம். அதனால இங்க சொல்றா, கண்ணா நீ வந்து நீ எப்படி படுத்துட்டு இருக்க தெரியுமா, ஒரு குகையில படுத்துட்டு இருக்க, நப்பின்னையுடைய திருமாளிகைங்கிறதான குகையில படுத்துட்டு இருக்க, நப்பின்னையோட எழுந்தொழி இருக்க. நீ அந்த சயன கிரகத்திலேருந்து, நீ படுத்துட்டு இருக்கக்கூடிய சயன கிரகத்திலேருந்து அங்கேருந்து எழுந்து எழுந்து வெளியில வரணும். நீ வரும்பொழுது உன்னுடைய நடையழக நாங்கள்லாம் பார்க்கணும். நீ நடந்துட்டே வந்து சிம்மாசனத்துல எழுந்தருளி இருக்கணும். சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீனே எங்களுக்கு ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். அப்படிதான் பிரார்த்திக்கிறான். ஆண்டாள் கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, மாதி மலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கும், மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கும், சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து, சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து. மாரி மலை முழஞ்சு, மாரின்னா மழைன்னு அர்த்தம். மாரி மழை, மழை காலம். இந்த மழை காலத்துல சிங்கம் என்ன பண்ணுமா, குகையை விட்டு வெளியில வராதான், கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து படுத்துட்டு இருக்குமா, இடத்தேட போகாதான். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மன்னி கிடந்துரும்னா மன்னிங்கிற சப்தத்துக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். சாஸ்வதமா இருக்கக்கூடிய எம்பெருமான், எம்பெருமான் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி இந்த சிங்கம் இருக்கான். அதனால இப்ப கிருஷ்ணன் தானே உள்ள நப்பினியோட படுத்துட்டு இருக்கான் சயன கிரகத்துல, அவனை கூப்பிடுற மாதிரி தானே ஆண்டாள் கூப்பிடுறா. அதனால மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். அங்க மன்னி கிடந்துறங்கும்னா வெளியிலேருந்து அந்த குகையை உள்ள சிங்கம் தூங்குறத பார்த்துட்டா, ரெண்டு சிங்கம் இருக்கு, பேடையோட இருக்கு. வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுதான், அப்படி சேர்ந்து படுத்துட்டு இருக்கான். அதுக்குதான் வியாக்கியானத்தில் எழுதினா ஏக தத்துவம் போலே அப்படின்னு எழுதினா, ஒரே தத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கு, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் போலே அப்படின்னா. ஏன்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ரெண்டு உண்டு, ஜீவன் வேற பரமாத்மா வேற. அப்படிங்கிறத வந்து தரிசனம் பேதையே வச்ச அப்படிங்கிறார் வரதனே. காஞ்சிபுர வரதனே ராமானுஜருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் இடத்துல வரதராஜ பெருமாள் சொல்ற தரிசனம் பேதையே வச்ச. தரிசனம்னா சித்தாந்தம், பேத ஏவச்ச அப்படின்னா அது ரெண்டு, பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இல்லையா. அதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் போலே அப்படின்னு எழுதினான். அப்படி இருக்கக்கூடிய குகையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கமானது அந்த குகைக்குள்ள இருக்கு, ரெண்டு சிங்கம் இருக்கு, வெளியில வரணும். மாரி காலத்துல மழை காலத்துல அது வெளியில வராது. அதனால அந்த என்ன பண்றா, இங்க வந்து ஆண்டாள் வந்து பிரார்த்திக்கிறா, நீ அங்க இருந்துட்டு சயன கிரகத்துல இருந்துட்டு நாங்க கேட்கறதுலாம் நீ தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நீ எழுந்து வரணும், உன்னுடைய நடையழக பார்க்கணும்னா. சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து. சிங்கம் எப்படி வரும் குகையிலேருந்து, அது வெளியிலேருந்து உள்ளேந்து வரும் பொழுதே கர்ஜனை பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் சோம்பல் முறிக்கும், முன் ரெண்டு கால் பின் ரெண்டு கால் அப்படி மடக்கி நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கும். முதல்ல உடம்ப தன்னுடைய வசம் கொண்டு வந்துக்கும். அதுக்கப்புறம் தான் அது ரெண்டு பக்கம் இப்படி திரும்பி பார்க்கும். அது எந்த பக்கம் போன விருப்பமோ அந்த பக்கத்தை போயிடும். அது சிங்கத்தினுடைய சுபாவம். அது அதைத்தான் ஆண்டாள் வந்து அனுபவிச்சு சொல்றா, சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து. அறிவுற்றுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தர் வந்து எழுப்பி விடணுங்கிற அவசியம் இல்லாதபடியே சிங்கங்கள்லாம் தானே தானே எழுந்துக்கிறது. யாராவது எழுப்பி விடுறாளா?
தானே எப்படி பொழுது பட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா போது விடிஞ்ச உடனே உதயாத் பூர்வம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஜாலம் பண்றது இல்லையா, இறை தேட புறப்படுறது இல்லையா, அணில்களோ அதாவது காலம்புற பொழுது விடிஞ்ச உடனே அதாவது புறப்படுறது. அதுவும் நம்ம ஊர்ல வானராள்லாம் காலமே கிளம்பிடுறா, காலம்புறையே 6 மணிக்கு அங்கங்கே கூட்டமா அங்கே நிற்கிறா பொழுது விடிய செய்ய. அந்த மாதிரி அவ புறட்டுறா. அந்த மாதிரி புரட்டு அது மாதிரி இந்த சீரிய சிங்கமானது வெளியில வருதான், முழங்கின்று வெளியில வருதான். அறிவுற்று யாரும் எழுப்பாதபடியே தானே உணர்ந்து எழுந்துக்கிறதாம். அறிவுற்று தீ வெடித்து அதோடைய கண்கள் ஜுவாலையை கக்கிற மாதிரி கோபமா இருக்கும் சிங்கம். எல்லா பிராணிகளும் பயப்படுமே சிங்கத்தினிடத்துல. சிங்கராஜான்னு சொல்லுவா இல்லையா, எல்லாரும் பயப்படும், எல்லா மிருகங்களும் பயப்படும் சிங்கத்தினிடத்துல. அதனால அப்படி ஒரு தீ வெடித்து எல்லாரையும் முறைக்கும்படியா கண்ணாலேயே பார்க்கிற மாதிரியே அது கொட்டாய் விட்டாலும் பயப்படும், எல்லாம் பயப்படும். அதனால அப்படி பயப்படக்கூடிய ஒரு ஸ்திதியில இந்த சிங்கம் உள்ளேந்து எழுந்து வெளியில வரணுமா, நீ அந்த மாதிரி எழுந்து வா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அறிவுற்று தீ வெடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. வேரி மயிர் அப்படின்னா ஆழ்வார் சாதிக்கிறார், வேரின்னா ஒரு வாசனை, வேரின்னா ஒரு வாசனை, அதாவது சிங்கத்தினுடையதான பிடரி மயிலேருந்து ஒரு வாசனை வீசும், அந்த வாசனைக்கு வேரிங்கிறார். நம்மாழ்வார் சாதிக்கிற தாயாரை பத்தி சொல்லும் பொழுது வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படிங்கிற சுவாமி நம்மாழ்வார். வேரி மாறாத பூ, இங்க ஆண்டாள் சொல்றா பூவை பூவண்ணா அசதி. அந்த புஷ்பம் ரொம்ப உயர்வான புஷ்பம். அந்த புஷ்பத்துல தாயார் வீற்றிருக்கிறாளா. என்ன விதமான பூன்னா வேரி மாறாத பூன்னா. அதனால வேரி மாறாத பூ மேல் இருப்பாள்னா நிருசிம்மனுடைய மேல உட்கார்ந்துருக்கா. எதுக்காகன்னா வினை தீர்க்குமே, நம்முடைய வினைகள்லாம் தீர்க்கிறா தாயார், கடாட்சமணி தீர்க்கிறாளாம். அதனால இங்கே கூப்பிடுறா வேரி வாசனை வருமே. அதனால உள்ளே இருந்து படுத்து இருக்கக்கூடிய சிங்கம் வரும்பொழுதே அந்த வாசனையை சேர்ந்து வருதான். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பொங்க, அதனுடைய கேசங்கள்லாம் குத்தி நிற்கிறது. வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, உடம்பு ஒரு சிலுத்துக்கிறது. சிங்கம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஆண்டார் அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி சொல்றா. அதனால எப்பாடும் பேர்ந்து உதறி எப்படி புறப்படுறதா, மூறி நிமிர்ந்து ஒரு சோம்பேறித்தனம் அப்படி பிடிச்சி பின்னங்காலையும் முன்னங்காலையும் மடக்கி நீட்டி, முதுக மடக்கி நீட்டி, அதுக்கப்புறம் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. முழக்கம்னா என்னன்னா கர்ஜனை, சிங்கத்தினுடைய கர்ஜனை. அந்த கர்ஜனை பண்ணிட்டு புறப்படுறதுதான் முழங்கி புறப்பட்டு அப்படின்னு சிங்கத்தினுடையதான நடையை சொல்றா. அந்த சிங்கம் வரும் பொழுது அதோடைய நடை எவ்வளவு அழகா இருக்குமோ கிருஷ்ணா, அந்த மாதிரி உன்னுடைய நடையை நாங்க பார்க்கணும் அப்படிங்கிறா. பெருமாளுக்கு சில நடையெல்லாம் உண்டு இல்லையா, அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம். சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து அவன் நடையை பார்த்து சந்தோஷப்பட்டவன் ஜனகன், சந்தோஷப்பட்டவன் சுமதிங்கிற ராஜா. விஸ்வாமித்திரருக்கு பக்கத்துல இருக்கும் பொழுதே ஜனகன் கேட்கிறான் இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்கும் பொழுது நடையை சொல்லி, நடையே இவ்வளவு அழகா இருந்தது, நடைய குறிப்பிடுறான் ஞாபகத்தோட ஜனகன். இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமூ, இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமூ, கஜ சிம்ம கதி வீரவு சார்தூல விஷபோபமவு எதிர்ச்சையைவ சம்பிராப்தௌ. அப்படி சொல்லும் பொழுது இவ எப்படி இருக்கான்னா அஸ்வினா விவரூபேன சமுபஸ்தித யௌவனவு. இப்படி வராளேன்னா கஜ சிம்ம கதி வீரம். வால்மீகி 4 நடைய எழுதுற. கஜம்னா யானை, சிம்மம்னா சிங்கம். கஜ சிம்ம கதி, சிம்மகதி, கஜகதி, வியாகிரகதி அப்படின்லாம் சொல்றா இல்லையா. சார்தூல கதி, வியாச சார்தூலம் அப்படின்னா புலி. வியாகிரம் அப்படி எல்லாம் சொல்ற. வியாகிரம் இப்படி 4 நடைய சொல்றா. கஜ சிம்மம், சிம்மம்னா சிங்கம், கஜம்னா யானை. ரிஷபம்னு ஒண்ணு சொல்றா, அது மேலாமணிப்பா ஒரு அலட்சியமா நடக்கும், அதோடைய நடைய சொல்றா. அதனால சார்தூல விஷபோபமோ இப்படி 4 விதமான நடையோட இந்த அழகா வருதே. இப்படி அழகா வரானே இந்த குழந்தைகள் 2 பேரும். இவா யாரு? இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய, தேவர்களுக்கு துல்லியமா இருக்காளே, தேவதுல்ய பராக்கிரம
கஜ சிம்ம கதி வீரவ் சார்தூல விஷபோபமோ. சார்தூலம்னா புலி, விஷபம் விஷபம்னா மேனாமினிப்பு, ஒரு அலட்சியமான நட, காலமாட்டுக்கு தான் உண்டு, விஷபத்துக்கு தான் உண்டு. அந்த மாதிரிலாம் இருக்கான். அப்படின்னு 4 நடையை சொன்னா. சரி, இந்த 4 நடையை நம்ம இங்க பார்க்க முடியுமா? இப்ப போனா பார்க்க முடியுமா? ஏன்னா இவர் கேட்டார் இல்லையா, இந்த ராமாயணம் ஆரம்பிக்கச்சே, ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்கச்சே நான் சொல்லக்கூடிய குணங்கள்லாம், இந்த குணங்கள் உடையவன் இங்க இருக்கிறானா, இங்க நம்ம போனா போய் சேவிக்கிற மாதிரி இருக்கலாமா, இருக்கிறானா? ஒரு ஆச்சரியமான குணங்கள், ஒரு வரிசையா ஒரு 14க்கு மேல் நிறைய குணங்கள் சொல்றார். அந்த குணங்கள் உள்ளவன் தான் இருக்கானா? அந்த அந்த குணங்கள் உடையவன் யாரு, எங்க இருக்கா அப்படின்னு, இக்ஷ்வாகு வம்ச பிரபவா, இங்கேயே தான் இருக்கா. நம்ம இப்ப போனா போய் பார்த்துடுற மாதிரி இருக்கான், அயோத்தியில அவதரிச்சிருக்கான் அப்படிங்கிற உபதேசம் பண்றார். வால்மீகி சொல்றார். ஆத்துக்கு வந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்த நாரதர் இடத்துல கேட்கிறார். நாரதர் உபதேசம் பண்ற, சம்ஷேபமா உபதேசம் பண்ற, நீ ராமாயணம் நீ தான் எழுதணுங்கிற. அப்ப இப்பேற்பட்ட குணங்கள் உடையவன் இருக்கான்னா இருக்கார். அவன் தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் பேரு, பரமாத்மாவே அவதரிச்சிருக்கான் அப்படின்னா சொல்றான். அப்புறம் பிரம்மதேவன் வந்து அவருடைய நாக்குல இருந்து எழுதும்படியா பிரேரணை பண்றார். சரஸ்வதி அனுகிரகம் பண்றார். ராமாயணம் பூர்த்தியா கிடைக்கிறது. அந்த மாதிரி இந்த 4 நடையை ராமாயணத்துல ராமன் தான் நடந்தானா, இப்ப நம்ம அந்த நடையை பார்க்க முடியுமா? அப்ப அவதாரம் பண்ணவாதானே அதை பார்த்திருக்க முடியும் அப்படின்னா இப்பயும் பார்க்க முடியுங்கிறார் வியாக்கியாதாக்கள். இப்ப எங்க பார்க்கலாம்னா, 4 வித நடையழகையும் நம்பெருமான் பக்கலிலே காணலாம் என்றபடி. ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் இல்லையா, பெரிய பாக்கியம் நமக்கு. 4 வித நடையழக நம்பெருமாள் பக்கல்ல, நம்பெருமாள் புறப்பாட்டுல பார்க்கலாம். கஜசிம்மம், கஜம் போல யானை மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வரக்கூடிய நட, சிம்மம் போல ஒரு காம்பீரியம், கம்பீரமா நடக்கக்கூடிய ஒரு அழகு, அதே மாதிரி புலி மாதிரி பாஞ்சி பாஞ்சி நடக்கக்கூடிய ஒரு அழகு, எல்லா நடையும் உண்டு நம்பெருமாளுக்கு. வியாக்கிரம் விஷபத்தை போல, விஷபத்து வியாக்கிர நட, விஷபத்தை போல நடக்கக்கூடிய நட, 4 நடையும் காமிக்கிறான் நம்ம ரங்கநாதன். அதுக்கு மேலேயே காமிக்கிறான். இப்ப கனுவுக்கு வந்து தாயார் ஏழ்றார், தாயாரோட வரணும்னா தாயார் ஹம்சகதியில வந்தா தானும் ஹம்சகதியில வரான் நம்பெருமாள். தாயாருக்கு ஒசர வேண்டி மெதுவா ஜாக்கிரதையா வரான். தாயார் அழிச்சுன்னு வரணும் போது கிடுக்கிட்டு முன்னாடி போயிட்டா தம்பதிகள் சேர்ந்தாப்புல போனோம், சேர்ந்தாப்புல வரணும். அதுல இங்கீதமெல்லாம் பெருமாள்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். பெருமாள் பொறுப்பா அழிச்சுன்னு வர்றாரு தாயார், அந்த மாதிரி ஹம்சகதியில வர்றாரு. அதுக்கு பிறகு பெருமாள் வந்து உள்ள போய் ஏகாந்தத்துல போய் அடையணும்னா சர்ப்பகதியில உள்ள போயிடுறாரு பெருமாள். அப்படி இன்னும் பலவிதமான கதிகளை காமிக்கிறார் நம்முடைய நம்பெருமாள். அதான் எழுதினா 4 நடையழகையும் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு எழுதினான். அதுக்கப்புறமா திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசத்துக்கு, திருநீர்மலைன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துக்கு எழுந்தருள்றார். அந்த பெருமாள், அந்த திவ்ய தேசத்தினுடைய விசேஷம் என்னன்னா, 4 விதமான பெருமாள் அங்க எழுந்தருளி இருக்க. 4 திவ்ய தேசத்தை சேவிச்சதுடைய பலன் கிடைக்கிறது அங்க இருக்கிற பெருமாள்னாலேயே. அற்புதமா போய் சேவிச்சுடலாம். அன்றாஜர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி, அன்றாஜர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அவுணன் என்றானும் இரக்கவில்லாதவனுக்கு உரையுமிடமாவது, இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே. அன்றாயர் குலக்கொடியோடு அணிமாமலர். பெருமாளுக்கு திருநாமம் நீர்வண்ணன் பேரு, தாயாருக்கு திருநாமம் அணிமாமலர் மங்கை அப்படின்னு பேரு. அணிமாமலர் மங்கைன்னு பேரு அந்த தாயாருக்கு. ஆச்சரியமான பெருமாள் தாயார். ஆழ்வார் பாசுரத்திலே குறிப்பிடுறார். அன்றாஜர் குலக்கொடியோடு, ஆஜர் குலத்துல அவதரிச்சவர். அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி, அவுனர்க்கு என்றானும் இரக்கமில்லாதவனுக்கு உரையுமிடமாவது. அசுரர்கிட்ட தயையை காமிக்க மாட்டான் பெருமாள். ஏன்னா அவ சாதுக்களை வந்து துன்புறுத்துறாளே. பெருமாளுக்கு சத்ருக்களே கிடையாது. சத்ருக்கள் உண்டான்னா உண்டு. யார் யார் சாதுக்களை நலியிறாளோ அவளை பெருமாள் மதம் பண்ணிடுவான்.
சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் போதி உணர்ந்தவர் முன்னா என் சபிப்பார் மனிதரே. சாது சனத்தை நலியும், அதனால சாதுக்களை நலிஞ்சா அசுரர் இடத்துல இறக்கமில்லாதவன் எம்பெருமா. ஏன்னா அவ பாகவதால நலியிறா, கஷ்டப்படுத்துறா, கொடுமைப்படுத்துறா. அதனால அவுனற்கு என்றாலும் இரக்கமில்லாதவனுக்கு உரையும் இடமாவது. அவன் உரையக்கூடிய இடம், நித்தியபடி வாசம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னா திருநீர்மலை. அதனால உரையும் இரும்பொடில் சூழ். எந்தெந்த திவ்ய தேசத்தை, ஒரு 4 திவ்ய தேசத்தை குறிப்பிடுறா. இரும்பொடில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர். ஆச்சரியமான திருநறையூர்ங்கிற திவ்ய தேசம். திருநறையூர்ல பெருமாள் நின்ற திருக்கோலத்தை சேவை சாதிக்கிறார். திருக்குடந்தை சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் ஆராவமுதே அழியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராயளைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செடி நீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே ஆராவமுதே அடியே உடலம். அந்த பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அதை சொல்ற. திருக்குடந்தை தடந்திகள் கோவல் நகர், திருக்கோவலூர்ங்கிற திவ்ய தேசம். இப்படி திருநீர்மலை என்ன, திருநறையூர் என்ன, திருக்குடந்தை என்ன, திருக்கோவலூர்ங்கிற பெருமாள் நடந்துட்டு இருக்கார். திருவிக்கிரம அவதாரம் இல்லையா, அதனால் நடந்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள். இப்படி 4 வித நடையான பெருமாளையும் அங்க சேவிக்கலாமா. நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவதி நீர்மலையே. நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்க. திருநீர்மலையில நீர்வண்ணன்னு பேர். இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது ஒரே வெள்ளம் நீர் சூழ்ந்திருந்துதான். திருமங்கை ஆழ்வார் எழுந்தருள்றச்சே அங்க இருக்கிற மலையில தபஸ் பண்ணிட்டு காத்துட்டு இருந்தாரா, நீர் வடிகட்டும்னு. நீர் வடிஞ்சோட பெருமாளை சேவிக்கலாம்னு. அப்படிப்பட்டதான பெருமாள் வரப்பிரசாதி திருநீர்மலை அப்படிங்கிறதான திவ்ய தேசம். அங்க நீர்வண்ணனா இருக்கான். நைமிசாரண்யத்துல வனரூபியா இருக்கான் பெருமாள். உடனே ஒரு கிருஷ்ண பக்தர் சொன்னார், உங்க ராமன் இடத்துலதான் கிருஷ்ணன் அசஞ்சலமான ஒரு பக்தி உடையவர். அவர் சொன்னார், ராமன் இடத்துலதான் 4 நடையை நீங்க போய் பார்க்கணும். அவர் எப்ப நடக்கிறாரோ அப்பெல்லாம் போய் பார்க்கணும். எங்க நடந்தார், எப்படி நடந்தாரு போய் பார்க்கணும். எங்க கிருஷ்ணனுக்கு அந்த அவசியமே இல்லை. 4 நடையழகையும் தொட்டிலே காணலாம் என்றபடி அவன் படுத்துட்டு இருக்கிற தொட்டிலேயே பார்த்துள்ளான்னு. ஏன்னா அப்படிப்பட்டதான தொட்டில அது. அந்த தொட்டில இந்த குழந்தைய யசோதம்மா பாவத்துல பாடுறார். பெரியாழ்வார் யசோதம்மா பாவத்துல பாடுறார். அதனால யார் கொடுத்த தொட்டில் அப்படின்னா பிரம்மதேவனே கொடுத்த தொட்டில் இல்லையா அது. அதுல தானே கடனை தூங்க பண்றாளாம். அப்ப பிரம்மதேவன் கொடுத்த தொட்டிலாம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆதி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆதி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். பேணி உனக்கு பிரமல் விடுதந்தான் மாணிக்குரடனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி, தங்கத்தினால ரேக்கம், தங்கத்தினால தொட்டில், அதுல மாணிக்கம் பதிச்சிருக்கான், வைரம் பதிச்சிருக்கான். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். பேணி உனக்கு பிரமல் விடுதந்தான்
மாணி குரலனே. குரலனேன்னு ஞாபகம் வந்துடுத்து. திருக்குறளப்பன் தெரியுமா? வாமன அவதாரமான திருவிக்கிரம அவதாரம் பண்ணினாரு, அது ஞாபகம் வந்துடுத்து பெரியாழ்வாருக்கு. மாணி குரலனே தாலேலோ பையமளந்தானே தாலேலோ அப்படின்னு பாடுறா. பெருமாள் அப்படி கொஞ்சறார் பெரியாழ்வார். சங்கின் பலம்புரியும் சேவடி கிங்கினியும் அங்கை சரிவலையும் நானும் வரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தாள் செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. குழந்தை அழுதுண்டே இருந்துதான். என்ன அழுதுண்டே இருக்குன்னு தாயார் பார்க்கிறாரு, பெரியாழ்வார் பார்க்கிறார். இவன் அழுகிய கிருஷ்ணனுடைய அழுகிய நிறுத்த முடியலையே அப்படின்னு நினைச்சார். சரி, அதுக்கு ஒரு யுக்தி பண்ணுவோம், அவன் அழுக நிறுத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சார். காணா நருந்துடாய் கை செய்த கன்னியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அடேல் அடேல் தாலேலோ குடந்தை கிடந்தானே தாலேலோ. அதாவது தாயார் தொடுத்த தூத்துழாயம், தாயார் தொடுத்த புஷ்பமா. அதனால இங்க என்ன சொல்றா? காணார் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும். தாயார் கொடுத்துருக்கா, சாத்திக்கோ இந்த பூ வச்சுக்கோ கையிலன்னா பேசாம இருந்துட்டாங்க கம்பெனி. தாயாருடைய சம்பந்தம் கிடைச்சோன்னு, பிராட்டி சம்பந்தம் கிடைச்சோன்னு கிருஷ்ணன் பேசாம இருந்துட்டாள். கை செய்த கண்ணியும் வானார் செழிஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் கோனார் தேனார் மலர் மேல். தேன் அப்படியே கக்கர் தான். தேனார் மலர் மேல் திருமங்கை தாயார் போத்தந்தால் கோனே ராஜாவே. ராஜான்னு குழந்தைய நமக்கு கொஞ்சம் இல்லையா? ராஜாவே அழாதே அடேல் அடேல் தாலேலோ அப்படின்னு எல்லாம் சமாதானப்படுத்துற. அப்படி இருக்கிற பெருமாள் இல்லையா அவர்? சரி, இப்போ அந்த தொட்டில் காணலாம்னு எப்படி சொன்னார்னா, தொட்டில கிருஷ்ணன் படுத்துட்டு இருந்தான்னா சயன திருக்கோலமா. தொட்டிலுக்குள்ளேயே எழுந்து எப்படி எப்படி நட போட்டான்னா அவ பெருமாள் நடையழக பார்த்துடலாமா. தொட்டிலேயே அந்த கம்பியை பிடிச்சின்னு அப்படி நின்றுட்டு இருந்தான்னா, சங்கிலியை பிடிச்சின்னு இருந்தானா நின்ன திருக்கோலமா. எல்லாமே தொட்டில பார்க்கலாம்னு நடையழகோ உட்கார்ந்து இருக்கிறதோ அவனுடைய நடையழகை அவர் கிருஷ்ண பக்தர் அவர். அதனால இது எல்லாத்தையும் இந்த தொட்டிலேயே நம்ம பார்த்துடலாம், கிருஷ்ணனுடைய வடிவழக அப்படின்னு அனுபவிக்கிறது. சரி, அந்த அப்படிப்பட்ட தொட்டில படுத்துட்டு இருந்த கிருஷ்ணனை நம்ம பார்க்க முடியுமா? இப்போ போய் போனா பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரமும் பண்ணி 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 அந்த பாசுரத்தினுடைய முடிவில் அந்த கிருஷ்ணன் தான் இங்க இருக்கான், அந்த ராமன் தான் இங்க இருக்கான்னு நமக்கு காமிக்கிறது. தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே. தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே. யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர் துயின்றவனே. காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தியன் கருமணியே. காவிரி நல் நதி பாயும். தேவரையும் அசுரரையும் எல்லாரையும் சிருஷ்டி பெருமாள் தானே பண்றான். அசுரர்களையும் அவன் தான் சிருஷ்டி பண்றான். தேவரையும் அசுரரையும் படைத்தவனே. அவெல்லாம் வந்து திருவடியில வந்து விழும்படியா யாவரும் வந்து அடிவடங்க அரங்க நகர்த்துகின்றவனே. ரங்கநாதனா இங்க செயலிச்சுட்டு இருக்கானா, போனா பார்த்துட்டு வந்துடலாமா. அப்படிப்பட்டதான பெருமாள் குங்குமலி நறுங்குழலான் கௌசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகாதாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கனபுரத்தன் கருமணியே. எங்கள் குல தின்னமுதே ராகவனே தாலேலோ. ராகவனே தாலேலோ. கங்கையின் எப்பேற்பட்ட எங்கள் குலத்துக்கு இன்னமுதேங்கிறது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். எங்கள் குலத்துக்கு இன்னமுதா இருக்கக்கூடியவனே அப்படி தாலேலோன்னு அவள் தாலேலோ பாடுறதா ராமனுக்கு. திருக்கண்ணபுரத்துல கிருஷ்ணன் தான் இருக்கான், சௌரிராஜன்னு பேரு. ராமனா பார்க்கிறாராம் குலசேகர ஆழ்வார். ஒரு கொஞ்சம் ராமனா பாடுவாரா, அடுத்த பதியத்தை கிருஷ்ணனா பாடுவாரா, மாத்தி மாத்தி எல்லாரும் பெருமாளுடைய அனுபவம் அவளுக்கு வருது ஆழ்வாருக்கு. அப்படி 4 விதமான நடையழகு இருக்கு இல்லையா? அதனால நீ வந்து உள்ள இருக்கியே,
உள்ளிருந்து எழுந்து வரணும், உன்னுடைய நடையழக பார்க்கணும்னு பிரார்த்திக்கிற ஆண்டாள். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கோ சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயில் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுள் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. பெருமாள் எப்படி பூவை பூவண்ணா அப்படின்னு எதுக்கு சொல்றா? பெருமாளுடைய வடிவழகு அவன் பூ போல மென்மையானவன். அவன் அதசி புஷ்ப சங்காசம், அதிசி புஷ்பத்தை போல இருக்கிறான். அப்படிப்பட்டதான மென்மையானவனம், மென்மை போதருமா போல. இப்ப நம்ம சிங்கத்தை பத்தி சொன்னோம், குகையில இருக்குன்னு சொன்னோம், வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சொன்னவன் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரும்பாலும் நரசிம்மனுடைய ஞாபகம் வரும். சிங்கம்னா சிங்க பெருமாள் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் இல்லையா? சிங்க பெருமாள் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணினார்? அவரும் குகையில இருக்கிறவர் தான். குகையில அகோபிலம்ங்கிறதான குகையில இருக்கிறது இல்லையா? அகோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித பாமபாகமோ லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யே லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யே. அகோபிலே காருட சைல மத்தியே. அகோபிலங்கிற ஒரு குகை, பிலம்னாலே குகைன்னு அர்த்தம். அகோபிலம்னா இப்பேற்பட்ட பெரிய குகை. அகோபிலம் கோலம் குகையில் இருக்கக்கூடிய நரசிம்மன். அங்கிருந்து பெருமாள் நரசிம்மன் வெளியில வரான் இல்லையா? காருட சைல மத்தியே கிருபாவசாத் கிருபையினால கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். லக்ஷ்மியா சமாலிங்கித பாகம் லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யே லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யே. ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா? அப்படிப்பட்ட பெருமாள் எதுக்காக அவதாரம் பண்ணா? ஒரு பாகவதனை துன்புறுத்தினான். பாகவதனுக்காக, பாகவதனை துன்புறுத்தினானேங்கிறதுக்காக அவதாரம் பண்ணினான் பெருமாள். அதுவும் ஹிரண்யன் முதல்ல ஒவ்வொருத்தரையா அனுப்பி அந்த குழந்தைய அவ்வளவு கஷ்டப்படுத்தினா. ஹிரண்யன் குழந்தைய பிரகலாதன 5 வயசு குழந்தை பார்த்தால போய் சேர்ந்தது. போயிட்டு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கிறான். பெருமாளை பத்தி சொல்லித்து சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இப்படிலாம் நவவித பக்தியை சொல்லித்து. என்னமா நீ விஷ்ணுவ பக்தியை பத்தி சொல்லுவேன்னு சொல்லி இவனுக்கு தண்டனை கொடுக்கோன்னு அவனுக்கு ஏதோ அவனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக மலையிலேருந்து தள்ளி விடுறான். விஷம் கலந்த பாலை கொடுக்க சொல்றான். பாம்பனுடைய விஷம் கலந்த பாலை பாம்பை விட்டு தீண்டும்படியா சொல்றான். யானையை விட்டு தலையை எடுரும்படியாக பண்றான். ஈட்டியால பாய்ச்ச சொல்றான். என்னென்ன பண்ணணுமோ எல்லா விதமான கொடும் செயலும் பண்ணினான். ஒவ்வொரு சமயத்திலையும் பெருமாள் காப்பாத்தினர். அப்படிப்பட்டதான ஒரு மகா விசுவாசம் இருந்தது பிரகலாதனுக்கு இல்லையா? நமக்கு எல்லாம் அதுதான் வேணும். மகா விசுவாசம் இருக்கணும் இல்லையா? நம்ம ஆச்சாரியன்ட்ட மகா விசுவாசம் இருக்கணும், பெருமாள்கிட்ட மகா விசுவாசம் இருக்கணும். அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு. மலையிலேருந்து தள்ளி விட்டதான ஹிரண்யன் பிரகலாதன் எப்படி விழுந்தானா? அப்படி மார்புல கைய வச்சுன்னு விழுந்தான். ஏன் மார்புல கைய வச்சுன்னு விழுந்தான்னு ஒரே ஆசைகள் அனுபவிக்கிறா. குழந்தை சொல்ற மாதிரி பதில் சொல்ற மாதிரி, எனக்கு காணி வந்துட்டா பரவாயில்ல, என் உடம்புக்கு ஆபத்து வந்துட்டா பரவாயில்ல, உள்ள ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹரி, அந்த ஸ்ரீஹரிக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு அப்படி ஹிருதயத்துல கைய வச்சுட்டு குழந்தை விழுந்துதான் பிரகலாத ஆழ்வான் இல்லையா? அப்படிப்பட்டவன் அசுர குலத்துல பிறந்தாலும் பிரகலாத ஆழ்வான் அப்படின்னு அவனுக்கு திருநாமம் இல்லையா? இந்திரனு தேவகுலத்துல பிறந்தாலும் நேற்றுக்கு அனுபவிச்சோமே, ஜெயந்தன் காக்காசுரன் பேர் வந்துருத்து. அப்ப அவதரிக்கிற குலம் ஒரு பக்கமா இருந்தா கூட உன்னுடைய குணத்தினாலதான் பேரு. நீ எப்படி குணம் இருக்கியோ அந்த குணத்துக்கு தகுந்த பேரு தான் இல்லையா? பெருமாளே ஆனா கூட பூலோகத்துல அவனே அவதாரம் பண்ணிட்டா கூட குணத்தோட இருக்கணும். அதனாலதானே இளைய பெருமாள் சொல்றான், சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் பெருமாள் பரமாத்மா
என்னுடைய அண்ணான்னு சொல்லல, குணைஹி தாஸ்யமுபாகதா, அவருடைய குணத்துக்கு ஆட்பட்டு நான் கைங்கரியம் பண்றேன் தான். பிரகலாதன் இவ்வளவு பாடுபடுத்தினவன் கேட்கிறான், ஹிரண்யகசிபு எங்கடா இருப்பான், எந்த தூண்ட இருப்பான், எங்க இருக்கான்னு சொல்லு, எங்கும் வியாபிச்சிருக்கானா, எங்கும் இருக்கான். நம்மாழ்வார் சாதிச்சார் இல்லையா, எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து. குழந்தை சொல்றதுதான், எங்கேயும் இருக்கான் எனக்கு தெரியறது. அசுரவரியா அசுரத்தினுடைய தலைவனே கூப்பிடுறதான். அப்பான்னு கூப்பிடல, சம்ஸ்கிருதத்துல தாத்தேன்னு ஒரு வார்த்தை, கூப்பிடல. அசுரவரியா பிரம்மன்னே அப்படின்லாம் அழைக்கிறது. அப்ப சாணிலூங்குளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளல் மாமேறு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன். எங்க இருக்கான்னு கேட்ட பொழுது கம்பன் அனுபவிக்கிறான். சாணிலும் உளன், எங்க எல்லா இடத்துலயும் இருக்கா அந்த ஸ்ரீஹரி. சதகூரிட்ட கோணிலும் உளன், ஒரு நெல் இருக்கு, ஒரு நெல்லுடைய நுனிய பாகம் பண்ணி அதை விபாகம் பண்ணி அதை கத்திரிச்சுட்டு அதுலயே 100 பண்ணினா கூட அதுலயும் பெருமாள் சாணித்திய பெருமாள் இருக்கானும். அதனால சதகூரிட்ட கோணிலும் உளன் மாமேறு குண்டிலும் உளன். பெரிய குன்று பெரிய மலை இருக்குன்னா அனோரணியான் மகதோ மகியான் சொல்றா இல்லையா. அதனால அப்பாற்பட்ட எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பெரிய மலையா இருந்தாலும் மலைக்கு மலையாக இருக்கிறான், சிறியதுக்கு சிறியவனா இருக்கான். அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு சொல்றா இல்லையா சாஸ்திரங்கள்லாம். அதனால சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னென்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன். நீ ஹரி எங்க இருக்கான்னு கேட்கறிய ராஜா, நீ கேட்கறிய ஹரி எங்க இருக்கா, ஸ்ரீஹரி எங்கடா, ஸ்ரீஹரி எங்கடான்னு உன் வாயில வந்துட்டா பத்தியா. ஸ்ரீஹரி எங்கன்னு கேட்கறியோ இல்லையோ, நீ சொன்ன சொல்லிலும் உளங்கிறது குழந்தை. உடனே அவன் ஹிரண்யனுக்கு கோபம் வந்துருட்டு, ஹிரண்யகசிபுக்கு. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து உலகெல்லாம் பரந்துளானை, உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து உலகெல்லாம் பரந்துளானை இக்கம்பத்தின் வழியே காண காட்டிதி காட்டிடாயே. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து, உம்பர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தேவர்களை எப்படி இப்போ சதாபஸ்யந்தின்னு பெருமாளை பாடிட்டு இருக்காரோ அந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து அந்த ஸ்ரீஹரி உம்பர்க்கும் உனக்கும் ஒத்தி உலகெல்லாம் பரந்துளானை, உலகெல்லாம் பறந்திருக்கிறது உண்மையானால் பிரகலாதா கேட்டுக்கோ. நீ இப்ப சொல்றியோ இல்லையோ, இந்த தூண்ல இருப்பான்னு சொல்றியோ இல்லையோ, இக்கம்பத்தின் வழியே காண காட்டிதி. இதுல இந்த கம்பத்துல நான் இப்போ ஒரு உதம் விட்டேன்னா, ஒரு கால் கையை அப்படி வச்சு முஷ்டி பண்ணிட்டு ஒரு குத்து குத்தினேன்னா, இந்த தூணை நான் ஏத்தினேன்னா, இந்த தூணை நான் பிளந்தேன்னா அதுல இருந்து வரணும். நீ சொன்ன ஸ்ரீஹரி காட்டிதி, நீ காட்டணும். காட்டிடாயே, ஒரு கால் நீ காட்டல, அந்த ஸ்ரீஹரி வரலையானால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், கும்பத்தின் கரியை கோள்மா நின்னை கொன்று. கும்பத்தின் கரியை, சிங்கம் இருக்கு இல்லையா, சிங்கம் என்ன பண்ணுமா, யானை போயிட்டு இருந்ததுன்னா யானையினுடைய மஸ்தகத்து மேல பாஞ்சிருமா. யானை எப்படி தலையிலே ஆடிக்கிட்டு தண்ணி பார்க்கும், அது பாஞ்சு மேல பாஞ்சு கொடுத்தோம்னா அதால யானையால திரும்பி ஒன்று பண்ண முடியாது. அந்த மஸ்தகத்தை கையினால சிங்கம் பட்டான்னு அடிச்சு கிழிச்சு அதோடைய ரத்தத்தை குடிக்கும், மாமிசத்தை சாப்பிடுமா. அதனால அப்படி எப்படி அந்த மாதிரி பண்ணுமோ அந்த மாதிரி பிரகலாதா ஒன்ன நான் அதை செய்வேங்கிறான். செய்யக்கூடிய அப்பன், சொல்ற அப்பன் இல்லை ஹிரண்யகசிபு, செய்யக்கூடியவன். அதனால கும்பத்தின் கரியை கோள்மா நின்னை கொன்று செம்பொத்த குருதி தேக்கி உடலையும் தின்பேன் என்றான். அப்படி ரத்தத்தை குடிச்சு உன்னுடைய மாமிசத்தை சாப்பிட்டு வேண்டாம்,
இதுல நீ காட்டுல இந்த ஸ்தம்பத்துல இருந்து நீ வரல, அந்த அந்த நீ சொன்ன ஹரி வெளியில வரலன்னா பாரு அப்படின்னு சபதம் எடுறானோ. குழந்தை நடிகின்னு நிற்கிறான் பிரகலாத ஆழ்வான். ஆனா விசுவாசம் மகா விசுவாசம் போல. அப்ப அந்த தூணை பிளந்தா பிளக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஹரி வெளியில வருவான்னு தெரியும். அப்படி ஒரு ஸ்திரமான ஒரு எண்ணத்தோட இருக்கானோ. அதனால நீங்க என்ன வேணா பண்ணு. பிரகலாத ஆழ்வான் பேசுறான், என்னுயிர் யானே மாய்ப்பல். என்ன நானா என்ன என்னுடைய உயிரை விட்டாதான் உண்டு. நீ என்ன ஒண்ணு பண்ண முடியாது, உன்னால என்ன கொல்ல முடியாது. நீ என்ன பண்ற, என்ன வதம் பண்ணணும்னு நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி ஸ்ரீஹரி வெள்ள வரலன்னா என்ன கொண்டுடுவேன்னு சொல்ற. என்னுயிர் நின்னால் கொளதற்கு எளியது அன்று ஒன்று. என்னுயிர் நின்னால் கொளதற்கு எளியது ஒன்றன்று. நான் முன் சொன்ன என்னோட உயிரை நீ கொள்றதுங்கிறது உனக்கு எளிதான காரியம் இல்லை. நீ எவ்வளவோ அமுச்சு வச்சிய. யானையை விட்டு தலையை எடுக்கும்படியா சொன்ன, ஈட்டியால குத்தின, அக்னி குண்டத்துல என்ன தள்ளி விட்ட, மலையிலேருந்து தள்ளி விட்ட, விஷம் கலந்த பாலை கொடுக்க சொன்ன, பாம்பை விஷம் உள்ள பாம்பை தீண்ட சொன்ன. நீ பண்ணாத காரியம் எது? அதெல்லாம் அவ்வளவையும் நான் தாண்டி புறப்பட்டு நான் இங்க நிக்கலையா ஸ்ரீஹரி கிருபையில. அதுலேருந்தா நீ புரிஞ்சுக்கோப்பா, ஒன்னால நீ என்ன கொல்ல முடியாதுங்கிறது குழந்தை. என்னுயிர் நின்னால் கொளதற்கு எளியது ஒன்று அன்று. நான் முன் சொன்னவள் தொட்ட தொட்ட இடத்திலும் தோன்றானாயில். நான் முன் சொன்னவன் தொட்ட தொட்ட இடத்திலும் தோன்றானாயில். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஹரி இங்க இருக்கான், அந்த தூள்ல இருப்பான்னு சொன்னேன் இல்லையா. நான் எங்க தொட்டாலும் அந்த ஹரி இருப்பான், எங்க தொட்டாலும் அங்க இருப்பான். சுவாமி தேசிகன் சொன்னார், பக்தஸ்ய தானவசிசோகோ பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனாய. தானவசிசோ, தானவன்னா யாருன்னா அசுரன். அசுர குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக திருவுள்ளமா பெருமாளுக்கு. அதனால அந்த பக்தன் அசுர குழந்தையா இருந்தாலும் பக்தன். பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் மதிசக்முசஸ்தே ஸ்தம்பைக வஜ்ஜ மதுனாபி கரீசனூனம். என்னன்னா, எந்த ஸ்தம்பத்தை அவன் குத்து விட்டு பிளந்தானோ அந்த ஸ்தம்பத்திலேருந்து நரசிம்மன் வெளிப்பட்டுட்டார் இல்லையா. சிம்ம தலை, சிம்ம தலை சிங்கத்துக்குடைய தலை, மனித உடம்பு, அதோட கர்ஜிச்சுட்டு வெளில வந்தான் இல்லையா. அந்த ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்துட்டா அந்த ஸ்தம்பம் அந்த தூண்ல மட்டும்தான் இல்ல. அதுக்கு அப்புறமா எல்லா தூண்லையும் இன்னி வரைக்கும் எல்லா தூண்லையும் நிறைஞ்சிருக்கான்னு சுவாமி தேசிகர் சொன்னார். தம்பைக வர்ஜ மதுனாபி, தம்பைக வர்ஜ மதுனாபி கரீசனூனம் திரைலோக்கியமேதகிலம். மூணு லோகத்திலையும் எங்கும் வியாபிச்சிருக்காங்கிற சுவாமி தேசிகன். திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம், நரசிம்ம கர்ப்பம், நரசிம்ம கர்ப்பம். திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம். நரசிம்மன் கர்ப்பமாக இருந்திருக்காராம் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அனுபவம். ஏன்னா இந்த குழந்தை நான் தொட்ட தொட்ட இடத்திலும் எங்க நான் காண்பிக்கிறேனோ அங்க இருந்து வரலையானால் என்னுயிர் நானே மாய்ப்பல். ஒரு கால் அந்த நரசிம்மன் உள்ளேந்து அந்த ஸ்ரீஹரி உள்ளேந்து தோன்றலையானால் என்னுடைய உயிரை நானே மாச்சிக்கிறேன்னு தான் குழந்தை.
அதனால தேசிகன் என்ன பண்ணார், எல்லா இடத்துலயும் பெருமாள் வியாபிச்சுட்டான்னு தெரிஞ்சது அவருக்கு. உடனே எல்லா இடத்துலயும் வியாபிச்சு அந்த குழந்தைக்காக எல்லா தூணும் கர்ப்பமாக இருந்தது. எந்த தூணை தட்டினானோ அந்த தூண்ல இருந்துதான் நரசிம்மன் வெள்ள வந்தானே தவிர மீதி தூண்ல இன்னும் இருக்காங்கிற சுவாமி தேசிகன் சாணித்தியம். அதனாலதான் அந்த காலத்துல தூண் வச்சு வீடு கட்டியிருப்பா. தூண்ல கால் வச்சா கால் வைக்க கூடாதுப்பா. தூண்ல கால் படுத்துனா அந்த தூணை தொட்டு கண்ணில் ஒத்திப்பா. அப்படின்லாம் சம்பிரதாயம் இருந்தது, பழக்கம் இருந்தது. அதனால இந்த குழந்தை சொல்றதுதான், அசுரவரியா ஒரு கால் இந்த தூண்ல இல்லைன்னு வச்சுக்கோ, என்னுயிர் நானே மாய்ப்பன் பின்னும் வாழ்வு உகப்பல் எனில். இப்ப இத்தனை நாள் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன என் உயிரை போக்கணும்னு நினைச்சே எனக்கு வாழ்வு கொடுத்தானு இல்லையா பெருமாள், என்னை வாழ வச்சான் இல்லையா. இதே மாதிரி இப்ப நீ வதம் பண்றதுக்கு வரும்பொழுது அந்த பெருமாள் என்ன வாழ வச்சான்னா, ஒருவேளை வராம தன்னுடைய அனுகிரகத்தினாலேயே வாழ வச்சுட்டான்னா, நான் இனிமே அவனுடைய தாசன் இல்லைன்னு கொடுத்தான் குழந்தை, அவனுடைய தொண்டன் இல்லைன்னு தான். என்னுயிர் யானே மாய்ப்பன் பின்னும் வாழ்வு உகப்பெருனில் அன்னவர்க்கே அடியே நல்லல். அன்னவர்க்கே அடியேன் அல்லல் என்றனன் அறிவில் மிக்கான் என்றனன் அறிவில் மிக்கான் சொன்னா இல்லையா. குழந்தை அப்படி சத்தியம் பண்ண உடனே பெருமாள் பயந்துட்டார் நரசிம்மன். ஆஹா, ஸ்ரீஹரி என்ன எந்த தூணை தட்ட போறான்னு தெரியாது, இந்த தூண் சொல்லியிருக்கான்னு எல்லா தூணையும் வியாபிச்சுட்டாராம். உடனே அந்த தூண்ல கம்பநாட்டு ஆழ்வான் சொல்றாரு எத்தினான்கிறார், ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது குத்தினான்கிறது. ஆழ்வார் சொன்னார் அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னார் பெரியாழ்வார். அடிய குருநாதர் சொன்னார் அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு 3 காரியத்தையும் பண்ணியிருப்பான், 3மே பண்ணியிருப்பான். அவ்வளவு துஷ்டன், அவ்வளவு கோபத்தில் இருந்தான். உடனே அந்த தூணை தட்டினான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார் மகனும் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி. அளந்திட்ட தூணை அவன் தட்ட உடனே உள்ளே இருந்து அந்த ஆச்சரியமான நரசே சிங்கத்தினுடையதான முகம், பிடரி மயிர் கேசங்கள் தீவிழித்து அவனுடையதான கண்ணு துடிக்கிறது, வாயிலேருந்து அந்த குபரல் சத்தம் கேட்கறது, கர்ஜிக்கிறா. சிம்மம் எப்படி கர்ஜிக்குமோ அந்த மாதிரி கர்ஜிக்கிறது. அந்த கர்ஜனையோட வெளியில வரான். கை 2 நகங்கள்லாம் அப்படியே படபடக்கிறது. பாகவத பிரச்சாரப்பட்டிருக்கான் இல்லையா, அவனை வதம் பண்ணணும்னு துடிக்கிறான். நிருசிம்மன் வெளியில வரான். சத்யம் விதாதும் நிஜ பிரித்ய பாஷிதமு வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன்னே ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். சத்தியத்தை நிலைநாட்டணும்னு வந்தானாம். யாருடைய சத்தியம்? அவனிடத்துல பெருமாள் இடத்துல காவல்காரியா இருந்தான் ஜெய விஜயர்கள். அவன் திரிஜன்மா உன்னை விரோதம் பண்ணிட்டு உன்னை அடையறேன்னு பெருமாள்கிட்ட கேட்டுட்டானாம். அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு பெருமாள், அதை நிறைவேற்றத்துக்காக. ஈகலோகத்துல பிரகலாதனுடைய சத்தியத்தை நிறைவேற்றத்துக்காக பிரகலாதன் சொன்னார் இல்லையா, பிரகலாத சத்தியம் பண்ணா இல்லையா, இந்த தூண்ல இருப்பார், ஒரு காலம் வரலன்னா நான் அவனுடைய தாசன் இல்லைன்னு விட்டாராம். பெருமாளுக்கு இதை தாங்க முடியலையா, ஒரு பக்தனை நம்ம இடத்துடுவோமே ஓடி வந்துட்டாராம். அதனால தாசன் இல்லைன்னு சொல்றானே, உயிர் பழைக்க வச்சுட்டா கூட பரவாயில்ல, தாசன் இல்லைன்னா அது பெரிய இழப்பாயிடுத்தே அப்படின்னு பெருமாளுக்கு ஆவிர்பவிச்சு வெளியில வரானா. அதனால விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். நிஜபிருத்தியன்னா பிரம்மதேவன் இல்லையா, அவன் கொடுத்த வரம், அந்த வரனுக்கு தகுந்த மாதிரி வெளியில வரான். அவனுடைய வரத்தை காப்பாற்றணும். பிரம்மதேவன் ஆகாசத்துல கூடாது, பூமியில கூடாது, உயிர் உள்ள பொருளால கூடாது, உயிர் இல்லாத பொருளால கூடாது, ஆயுதத்தால கூடாது அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டான் இல்லையா. மனுஷனால கூடாது, மிருகத்தால கூடாது. சரி, மனுஷன் மிருகம் கலந்த உருவெடுத்துட்டு வருவோம்.
பிரம்மாவுக்கு அப்படி படைக்க தெரியாதே. மனுஷனா படைனா வரிசையா மனுஷனா படைப்பான், மிருகமா படைனா மிருகமா படைப்பான். அப்படிதான் பிரம்மா சிருஷ்டி பண்ண முடியும். அகடித கடனா சாமர்த்தியம் யாருக்கு உண்டுன்னா பெருமாளுக்கு உண்டு. அதனால என்ன பண்ணார் பெருமாள், தானே சிம்ம உருவம் எடுத்துட்டு இன்னொருத்தர் படைக்கணுங்கிற அவசியம் இல்லாதபடிக்கு தானே உருவெடுத்துட்டு வெளியில வந்துட்டாராம். நிஜ பிரித்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு, எங்கும் வியாபிச்சிருக்கிறார். அவன் ஒரு இடத்துல வியாபிச்சிருக்கான். வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன்னே ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம். வெளியில வந்தான் இல்லையா, இப்படி ஒரு நரசிம்ம அவதாரம். ஏன்னா சிங்கம்னு சொன்னா உடனே சிங்க பெருமாள் ஞாபகம் வந்துடும் இல்லையா, அதனால சிங்க பெருமாளை அனுபவிச்சோம். அப்படிப்பட்டவன் நரசிம்மன் எப்பேற்பட்டவன் தான், மனசுனால எப்பேற்பட்டவன் தான். குழந்தை கேட்கிறான், பிரகலாத ஆழ்வான் ஹிரண்யகசிபு மதம் முடிஞ்சு போயிடுத்து, அவன் என்னென்ன சொன்னானோ அதையே பண்ணி காமிச்சானா பெருமாள். அதாவது யானை மேல ஏறி மத்தகத்தை பிளத்து எல்லாம் ரத்தத்தை குடிப்பேன்னு சொன்னாலே அதையே அப்படியே ஹிரண்யனுக்கு அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு பண்ணி காமிச்சானோ. சிங்கம் தானே அப்படி பண்ணும். பின்னாடி அவதரிக்க போறது சிங்கம்ங்கிறதுனால முன்னாடியே அவன் வாயில வந்துடுத்தான், அவனுக்கு வாயில வந்துடுத்தோம். சிம்மம் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி நான் ஒன்ன பண்ண வேண்டாம்னு சொல்லி காமிச்சான் பிரகலாத ஆழ்வான் இடத்துல. பாகவத அபச்சாரம் அவனே அப்படி ஆட்பட்டுட்டான். அந்த மாதிரி பெருமாள் பண்ணி காமிச்சுட்டார் இல்லையா. ஆனா அவன் பிரகலாத ஆழ்வான் கேட்கிறான், உனக்கு யாராவது வர வேண்டாம் கேள்டாங்கிறார் பெருமாள் சாந்தமான பிறகு. எனக்கு வரமே வேண்டாம், எங்க அப்பா கேட்ட வரம் போறோம், எங்க அப்பா பட்ட அவஸ்தையை மாட்ட கண்ணுக்கு நேர, எனக்கு வரமே ஒண்ணு வேண்டாம்ப்பா பிரபு அப்படின்னு கை கூப்பினான். அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லாதப்பா, அவன் ஏதோ உனக்கு அது அந்த ரகசியங்கள்லாம் தெரியாது, அதனால அவன் என்னுடைய கையால் அவனுக்கு மோட்சம் தான் கிடைக்கும், அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பெருமாள். அப்ப பிரகலாத ஆழ்வான் கேட்கிறானா, இனிமே எங்களுடைய குலத்துல இந்த மாதிரியான ஒரு மதம் நடக்கக்கூடாது, இவெல்லாம் அசுரர்கள், நாங்கள் எல்லாமே அசுரர்கள் தான், அசுர சுபாவத்தோடு தான் இருப்போம், நீ தான் பொறுத்துக்கணும், பொறுத்துன்னு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தானா. அதனால இனிமே இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிருந்தானா பிரகலாத ஆழ்வார். சரி பரவாயில்ல, உனக்கு இப்ப என்ன வேணும்னா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், என் குடும்பம் எல்லாம் எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எங்க தலைமுறை எல்லாம் க்ஷேமமா இருக்கணும்னா. என்னப்பா நீ இத்தனை பகவன் நாமா சொல்லியிருக்க, எத்தனை நாமா நீ சொல்லியிருப்ப. குலகோடி சமாயுக்தா லபதே மாமகம் பதம். குலகோடி சமாயுக்தா, உன்னுடைய நீ சொன்ன பகவன் நாமானாலேயே 21 உன்னுடைய தலைவர்கள்லாம் அத்தனை பேரு கரையேறிடுவாப்பா, பின்னாடி வரவாலும் கரையேறுவா. உன்னால பரம பாகவதன் நீ பிறந்திருக்கிய இந்த குலத்துல. அசுர குலத்துல ஒரு முத்து உண்டா, நீ ஒரு முத்து மாதிரி பிறந்திருக்கியப்பா, அதனால நீ ஒன்னாலே எல்லாரும் பாவனம் அடைவார்கள்னு பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த பிரகலாதனுக்கு. பிரகலாதனை மடியில உட்காந்து வச்சிருந்தார். எல்லா ஆச்சாரியாலும் ஒரு சிம்மாசனம் பண்ணி தான் அதுல உட்காந்துப்பா. சிம்மத்திலேயே ஆசனமா அவனுக்கு தன்னையே ஆசனமா கொடுத்தான் பகவான் நிருசிம்மன். அவனை பிரகலாதனை மடியில உட்காந்து வச்சிருந்தார். பட்டாபிஷேகம் வேணுமே, 4 திசை தீர்த்தம் கொண்டு கொடுக்கணும் இல்லையா. இப்படி பாகவதனான இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைச்சிருந்தானா பெருமாள் தாரதாரையா கண்ணீர் பெருகிறதான். அதோடு இனிமே இவன் க்ஷேமமா இருக்க போறான்னு நினைக்கிறார், ஆனந்த கண்ணீர் பெருகிறதா. அதனாலேயே அவனுக்கு பிரகலாதனுக்கு அபிஷேகம். மகுடம் வேணுமேன்னா அவனுடைய அபயகஸ்தத்தையே குழந்தைய அப்படி வருடி விட்டான். தலையில கை வைக்கிறான், அபயகஸ்தத்தை வைக்கிறான், அபயம் கொடுக்கிறான் இல்லையா. அதுவே கிரீடமாக அமைஞ்சு போயிடுத்து, மகுடம் ஆயிடுத்து. பட்டாபிஷேகத்துக்கு என்ன பேருன்னா பக்த பட்டாபிஷேகம். அத்தனை பேரும் பக்தாளுக்கெல்லாம் தலைவன் இவன். அதனால பக்தர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறதால அப்படி முடிச்சு விட்டுறாராம் பெருமாள். பக்த பிரகலாதன்னு சொல்றோம் இல்லையா. அப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் இல்லையா பிரகலாதனுக்கு. அந்த மாதிரி எப்பேற்பட்ட கல்யாண குணம் கொண்டவரா. அதனால பூவை பூவண்ணா அப்படிங்கிறார். சிங்கம் என்ன பண்ணுமா, மாரி காலத்துல உள்ளே இருக்கும். அதனாலதான் வியாக்கியானத்துல எழுதினா, மாரி காலம் சுக்ரீவ மகாராஜா பெருமாளையே மறந்து போகத்தில் ஈடுபட்ட காலம். 4 மாசம் போய் இருந்துட்டு வான்னு சொன்னார் ராமன். ஏன்னா வாலிய வதம் பண்ணியாச்சு, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்விச்சாச்சு, அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு.
மழை காலமா இருக்குப்பா கிஷ்கிந்தேல, ஒரு 4 மாசம் நீ போய் விராமமா இருந்துட்டுவான்னு அனுப்பிச்சார். அவன் 4 மாசம் சுகபோகத்தை அனுபவிச்சோ ராமனையே மறந்துட்டான். ஆஞ்சநேயர் தான் ஞாபகப்படுத்துறாரு. அதனால என்னன்னா இந்த மாரிக்காலம் மறந்துடுவான். அதனால சுக்ரீவ மகாராஜா பெருமாளையே மறந்து போகத்தில் ஈடுபட்ட காலம், ராஜாக்கள் தங்கள் அபிமத வஸ்துக்களுடன் உகந்திருக்கும் காலம். ராஜாக்கள்னா சுகபோகத்தை தனக்கு இஷ்டமான வஸ்துக்களோடு அனுபவிப்பாளாம். பெண்ணீர்மை ஈடடிக்கும் காலம், பிறந்தவர்கள் கூடுகின்ற காலம், கூடுகின்றவர்கள் போகரசம் அனுபவிக்கும் காலம் மாரிக்காலம் அப்படின்னு அற்புதமாக எழுதினா மாரிக்காலத்தை பத்தி. உடனே கண்ணன் கேட்டான், அதசி புஷ்பம் மாரின்னு சொன்னேன் இல்லையோ, பூவை பூவண்ணா. தமிழ்ல காயாம்பூ பூன்னு பேர், காயாம்பூன்னு அந்த மலருக்கு பேர். அதசி புஷ்பம் போல இருக்க வண்ணம் நிறம் கொண்டவனா பெருமாள். பூவை பூவண்ணா, மிருது தன்மையும் இருக்கும், மிருதுவா இருப்பான் பெருமாள். உடனே கண்ணன் கேட்டானா, சிங்கமோ நமக்கு ஓமை. வெளியில கேட்டானா, சிங்கம் தான் எனக்கு ஓமையா, சிங்கத்தை ஓமையா சொல்றேன். ஏன்னா அவனுக்கு சமானம் எதுவுமே ஓமை சொல்ல முடியாது. பகவான் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவன் இல்லையா. ஆழ்வார்களோ கவிகளோ மேகவண்ணா அப்படின்னு மேகத்தை போல வண்ணம் கொண்டவரேன்னு நமக்கு புரியத்துக்காக சொல்றா. தாமரை கண்ணா, தாமரை போன்ற கண்கள் உடையவனேன்னு பெருமாளை வர்ணிக்கிறோம்னா நமக்கு தாமரை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதனால உயர்வு தாமரை, அதனால வாசனை தாமரை, ஒரு புத்தித்தன்மை தாமரை, அதனால தாமரைன்னு சொல்றோம். பெருமாளுடைய கண்ணுக்கு திஷ்டாந்தமே சொல்ல முடியாது. சொல்ல முடியலன்னா நமக்கு அந்த உதாரணம் இல்லைன்னா புரியாது. அதுக்காக பாகவதாளோ ஆழ்வார்கள்லாம் மேகவண்ணா அப்படின்னா, அது மாதிரி முகில்வண்ணா, மின்னுமா மழைத்தவடும் முகில்வண்ணா திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். மழை வண்ணா உபலட்சண, மேகவண்ணா கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் பெரியாழ்வார். இதெல்லாம் எதுக்குன்னா மேகத்தை போல இருக்கா பெருமாள், நிறம் எப்படி இருக்கு, பெருமாளுடைய அழகு எப்படி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சுவாமி நம்மாழ்வார் கேட்கிறார், நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார், மேகத்தை பார்த்து கேட்கிறார் நம்மாழ்வார், மேகங்களோ உரையீர் திருமால் திருவொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். மேகங்களே நீங்க சொல்லுங்க, மேகம் போல பெற்ற ஆழ்வார்கள் வந்துச்சா இல்லையா. நம்மாழ்வார் ஒரு இடத்துல சொல்ற, திருவிருத்தம்ங்கிறதான ஒரு பிரபந்தத்துல மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனி யொக்கும், அதுக்கு பெருமாள் திருமேனிக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு யோகம் நீங்க எப்படி பெற்றேன்னு கேட்கிறது. யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் அப்படின்னார் இல்லையா. அதனால பெருமாளுடைய வழிவழக்கு சொல்ல முடியாது. சிங்கமோ நமக்கு ஓமைன்னு கேட்ட கிருஷ்ணனிடத்துல ஆண்டாள் பெண்கள்லாம் சொல்றாளாம், கண்ணா கோச்சிக்காதப்பா, சிங்கத்தினுடையதான மேன்மை, காட்டுக்கு ராஜான்னா சிங்கம் தானே சொல்லுவோம். அதனால மேன்மைக்காகவும் கம்பீரம், கம்பீரம் சிங்கத்தினுடைய காம்பீரியம் இருக்கும், அதுக்காக நாங்க சொன்னோம், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்சுட்டாளாம் கிருஷ்ணனிடத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்ற, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி நீ என்ன தெரியுமா பண்ணணும். கிருஷ்ணன் உடனே கேட்கலாம், சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்திருக்கேன், இப்படி உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, இவ்வளவு விரதம் இருக்கேன், நோன்பு இருக்கேங்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், நான் உங்களை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உடனே ஆண்டாள் சொல்றா, நீ இந்த பள்ளி கட்டில திருப்பள்ளி கட்டில இருந்து ஏதாவது சொன்னீங்கன்னா அது சரிபட்டு வராது, நடக்காது. அது நீ காலத்தில் போது முடிஞ்சவொடனே நான் சொல்லலையே விடுவேன். அதனால உன்னுடைய திருப்பள்ளியிலேருந்து சயன கிரகத்திலேருந்து எழுந்து அழகா நடந்து வரணும். உன்னுடைய நடையழக நான் பார்க்கணும், உன் நடையழக நான் பார்க்கணும். அப்படி எழுந்து நடக்கணும். நடந்து கோப்புடைய சிங்காசனத்திலிருந்து, சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்ததான் நீ தர்ம பிரகாரம் சொல்லுவ, வார்த்தை மாற மாட்டேன். நீ கிருஷ்ணன் இல்லையோ, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அனுகிரகிக்கிறார், ஏலா பொய்கள் உரைப்பானை அப்படின்னா. ஏலா பொய்கள் உரைப்பான்னா பொய்கள் 2 விதம் இருக்கான். ஏற்கும் பொய்கள், ஏற்காத பொய்கள் இருக்கான். அப்படி அனுபவிப்பான். ஏற்காத பொய்களை கூட சாதாரணமா சொல்லிட்டு விடுவானா கிருஷ்ணன், எல்லாரும் நம்புற மாதிரி சொல்லிட்டு விடுவானா. கிருஷ்ணன் ஒரு தடவை ஆயிரபாடியில் இருக்கும் பொழுது
எல்லாரும் வெண்ணையெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தா, ஒருத்தர் உரி மேல 2-3 பானை வச்சு அதை கட்டியிருந்தா, வெள்ளைன்னு வெண்ணெய் வாசனை அடிக்கும், ஜம்முன்னு இருக்கும், கட்டியிருந்தா. எல்லாரும் துணி துவைக்க போனோம். பக்கத்துல இருக்கக்கூடிய யமுனையில போய் துணி துவைக்கிறதுக்கு போயிட்டா. கண்ணை வழக்கம் போல வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிடணுமே, ஒரு ரவுண்டு வந்தா. வந்த உடனே மேல இருக்கு, உரி மேல இருக்கு, அது 2-3 அடுக்கு வச்சிருக்கு. குழந்தை கண்ணன் வந்தா, ஃப்ரெண்டோட வந்தான், நண்பர்களோட. உடனே ஒருத்தர் குதிரை மாதிரி குனிஞ்சிட்டா, ஒத்த மேல ஒத்த ஏறினா, ஒத்த மேல ஏறினா, கடைசியில கண்ணன் ஏறிட்டான். உரி எடுக்கிறது கண்ணன் தான் இருக்கும். அதுல உரியில இருக்கக்கூடிய வெண்ணெய் எடுக்கிறது கண்ணன் தான் எடுப்பான். கண்ணை மேல அது செயின் மாதிரி தொங்கறது, அதுல பிடிச்சிட்டு அந்த உரியிலிருந்து வெண்ணெயை எடுத்தா. வாச கதவு திறக்க சத்தம் கேட்டது. இந்த ஆத்து மாமி வந்துட்டாடா அப்படின்னு உடனே எல்லாம் கிடுக்கிட்டு ஓடி போயிடுது. தொப்புன்னு மேல இருக்கிறதெல்லாம் குறிச்சது, கீழே தாங்கிட்டது, எல்லாம் கண்ணனை விட்டு ஓடி போயிடுது. இந்த மாமி என்ன பண்ணா, மாட்டு பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு போனேனே, அப்படியும் காணும். ஒரே இருட்டா இருக்கு, ஏதோ குழந்தைங்க ஏதோ திடு ஓடுறது. கண்ணை வந்துட்டு போயிட்டானா. இவன் என்ன பண்றா, என்ன ஏதுன்னு வாசலை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு கிட்ட உள்ள வரா. உள்ள வந்தா மாட்டு பொண்ணு பின்பக்கம் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்க. கண்ணை வந்ததுன்னு தெரியல, எடுத்ததுன்னு தெரியல, வெண்ணெய் எடுத்ததுன்னு தெரியல. கண்ணை மேல இருக்கான். இந்த பசங்கள்லாம் ஓடினதை பார்த்துட்டா இந்த மாமி. உடனே சரி வெண்ணதை எடுத்துதான் வந்திருப்பான்னு உள்ள ரேடியெல்லாம் தாண்டி உள்ள பாக்குறா. முதல்ல உரிய போய் பார்ப்போம்னு அந்த உரி இருக்கிற இடத்துல போய் பாக்குறா. அந்த வெண்ணெயை எடுத்துன்னு அங்க உட்காந்துருக்கான். கண்ணா நீ ஆரம்பிச்சிட்டியா வேலைய அப்படின்னு கேட்டான். உடனே அந்த குழந்தை கண்ணன் சொல்றான், இல்ல மாமியா அப்படி இல்ல சாப்பிட்டு இருக்கியே, இல்லங்கிறிய நீ வெண்ணெயை சாப்பிட்டு இருக்கு, பசங்கள்லாம் ஓடுறது, நீ மட்டும் சக்கையே மாட்டிட்டேன் இன்னைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆத்துக்கு போயிருந்தா நம்ம ஆத்துல நிறைய மாடு கண்ணெல்லாம் இருக்கு. அதுல மாடு ஒரு வெள்ளையே ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது மாமியே. அந்த கண்ணுக்குட்டியை காணும். எல்லா இடத்துலயும் தேடி எல்லா ராத்திலையும் போயிட்டு வந்தேன், எங்க போயிடுதுன்னு தெரியல. அம்மா பார்த்துன்னு வர சொன்னா வந்தேன். அதான் கேட்டா அது கண்ணுக்குட்டி உரிமையில இருக்குமான்னு கேட்டா மாமி. இல்ல அதான் தெரியும் எனக்கு, பார்த்தேன் இல்ல, அதனால இறக்கி விடுங்க மாமி தானா. நீங்களே இறக்கி விடுங்க. இல்ல பார்த்துட்டேன்னு தான். ஏலா பொய்கள் அப்படின்னா யாருமே ஏற்றுக்க முடியாத பொய்களை சொல்லக்கூடியவன் தான் ஆண்டாள். அதுக்கு அர்த்தம் பண்ணா உரையாசிரியர்கள். அது மாதிரி அதுவும் வெள்ளையா இருக்கும். இது வெள்ளையா இருந்தது, ஒருவேளை கண்ணுக்குட்டி இங்க இருக்கோன்னு பார்க்க வந்தேன். ஏடா உரிமையில இருக்குமான்னா, சரி நீங்களே என்ன இறக்கி விட்டுருங்கோ, இல்ல தெரிஞ்சு விட்டேன் இறக்கி விட்டுருக்கோன்னா. அப்படி ஒரு ஏழா பொய்கள் உரைப்பான் இல்லையா. அதனால சொன்னாலும் ஆண்டாள், நீ திருப்பள்ளியிலிருந்து எழுந்துக்கணும், எழுந்து அழகாக நடந்து வர வேண்டும், நடை போட்டு வரணும். நடையழகு இல்லையா நம்ம ரங்கநாதருக்கு. அப்படி எழுந்து அப்படி இந்த கர்ப்பகிரகத்திலேருந்து அப்படி வெளியில வந்தார்னா, அவ வரும்பொழுதே ஜல் 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 ஜல்னு தான் வருவார். வந்த உடனே இந்த பக்கம் திரும்புவாளா அந்த பக்கம் திரும்புவாரான்னு நம்ம ஊர் மனுஷாளுக்கு தான் தெரியும். வெளியூர்ல இருந்து வந்தா பக்கம் எங்கேயோ இப்படி பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்க, பெருமாள் எங்க சேவிக்க போறோம்னு தெரியாது. நம்ம ஊருக்கு ஆளுக்கு இவன் எப்படி திரும்புவான் ரங்கநாதன் பழகினதுனால தெரியும். அவன் நேர போற மாதிரி போவான். நேர போறான்னு நினைச்சிட்டு இருப்பா வெளியூருக்காரெல்லாம். ரங்கன் சக்குன்னு டல்லுன்னு அப்படி திரும்புவான், ஜல்லுன்னு அப்படி திருப்பி அப்படி இந்த பக்கம் போவான். அப்படி ஒரு அழகு இல்லையா. அப்படி நடக்கக்கூடியவன். இந்த நடையெடுக்கு தான் வேணும் அப்படின்னுட்டு ஆசைப்பட்டு ஆச்சாரியன் என்ன பண்ணாரா, திருக்குடந்தையில 6ஆமுதனுக்கு அந்த நடையெடுக்க பார்க்கணும்னு திருவுள்ளவன். அதனால என்ன பண்ணாரா, ஸ்ரீரங்கத்திலேருந்து சீபாத தாங்கிகளை கொண்டு இந்த நடையெடுக்க பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சிட்டு போய் திருக்குடந்தையில அந்த 6ஆமுதனை எழுந்துள்ள பண்ண சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னாலாம். அவளுக்கு முதல்ல அது தெரியாது. ஸ்ரீபாந்தாங்கியர் கைகிரி மண்டத்துக்கு மனுஷா இல்லைன்னு கூப்பிடுறா போகுது. ஏழை பண்ணிட்டா. ஏழை பண்ணி சாதாரணமா எப்போதும் அவ 6ஆவது ஏழை பண்ணி அப்படி நடப்பாலும் நடந்து கொண்டு உற்சவம் முடிச்சு ஏழை பண்ணிட்டாலும். உடனே அந்த ஏற்பாடு பண்ணவர் சொன்னார், நாங்க ஸ்ரீரங்கத்தினுடைய பார்க்கணும், ரங்கநாதனமாய் நடக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூட்டு வந்தோம் சீபாதாங்கியில. அந்த நடை போடவே இல்லையே நீங்க. உடனே சீபாதாங்கியில சேர்ந்து சொன்னாலாம், நாங்க நடக்கலையே சுவாமி, தோல்ல தான் பெருமாளை நாங்க தூக்கி வச்சுக்கிறோம், எழுந்துள்ள பண்றோம். எங்களை நடத்துறமோ நடக்கிறமோ ரங்கல்ல. அவன் கையில பாதுகை, அவனுடைய திருவடியில பாதுகை சாத்திட்டு இருக்கான் சுவாமி. நமக்கு பெருமாளுக்கு பாதுகை சாத்திக்கலையே, அவன் பாதுகை சாத்திட்டு இருக்கான். ஜல் ஜல் நடக்கிறான், பாதுகை சத்தம் கேட்கறது, ஜல் ஜல் அந்த கொலுசு சத்தம் கேட்கறது, நட அழகா இருக்கு. இந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா நான் முதலே சொல்லிட்டு போயிட்டேன், நடையழகு வராதுன்னு நாங்க சொல்லிட்டு போமேன்னாலும். அப்படிப்பட்டதான நடையழகு
ரங்கனை தவிர வேற யார்கிட்ட பார்க்க முடியும் சொல்லுங்க இல்லையா? அதனால 4 விதமான நடையழகையும் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியாதாங்கள் எழுதினபடி ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. நீ சயன கிரகத்திலேருந்து எழுந்து மெதுவாக நடந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் எழுந்தருளி இருந்து அதுக்கப்புறம் நாங்க வந்திருக்கிறத நான் பிரார்த்திக்காமலே ஆண்டாள் சொல்றா, நாங்க பிரார்த்திக்காமலே. ஏன்னா இவாளுடைய நோன்பு வந்து லோகத்துக்கு எப்படின்னா கோபவர்த்தர்களுக்கு மழை பெய்யணுங்கிறதுக்காக. ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்னன்னா கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம்னா சேர்றது, கிருஷ்ணனோட சேர்ந்து அனுபவித்தல். அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசத்தை கொடுக்கணுங்கிறது தான் இவருடைய திருவுள்ள. கிருஷ்ணா நீ உன்னோட சேர்த்துக்கோ, அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுண்டு கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியதான பாசுரம் சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை தலை கட்டுறா அப்படின்னு. நம்முடைய உபன்யாசம் 10ஆம் தேதி மட்டும் 10ஆம் தேதி மாத்திரம் கிடையாது, வைகுண்ட ஏகாதசி உற்சவமானத்தினால. அதே சமயத்தில் வேற நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது, அதே சமயத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய ஆண்டாள் திருப்பாவை மகோத்சவம் 13ஆம் தேதி முடியறதாக இருந்தது. அப்புறம் ஆண்டாளுடைய திருவுள்ளம் ஆஞ்சநேயனுடையதான திவ்யமான அனுகிரகம் சேர்ந்து 14ஆம் தேதி ஸ்ரீ ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் அப்படிங்கிற மகோத்சவத்தோட இந்த திருப்பாவை மகோத்சவத்தை பூர்த்தி பண்றோங்கிறதையும் இந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். எல்லா உற்சவங்களும் உபன்யாசத்துக்கெல்லாம் அவசியம் எல்லாரும் கலந்திருந்து ஆண்டாளுடைய திவ்ய அனுகிரகத்தையும் பெற்றுக்கணும். இதுகாரம் இந்த கதாசிரவணம் பண்ண எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் ஆண்டாள் அருள வேணும், ஆஞ்சநேயன் அருளணும், பெரிய பிராட்டியா ரங்கநாதன் எல்லாருடைய திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகமும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.